காலை வணக்கம். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாக மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாக மாற்றிடுவீர். ஆமாங்க, வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். தானியேலுடைய 3 நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேரையும் எரியிற அக்கினி சூளையில போடும்படி ராஜா கட்டளையிடுறாரு. அந்த சூளை சாதாரணமா சூடாக்கப்படுறதை விட 7 மடங்கு அதிகமா சூடாக்கப்படுது. இவங்க 3 பேரையும் கட்டி அந்த சூளையில தூக்கி போட போனவங்கள கூட அந்த அக்கினி எரித்து போட்டதாம். இப்போ அந்த சூளையை எட்டி பார்த்த ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. கட்டி போட்டவங்க இப்போ விடுதலையோடு அங்க உலாவி கொண்டு இருக்கிறாங்க. போட்டது 3 பேரு, ஆனா உள்ள 4 பேர் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அப்பதான் ராஜாவுக்கு புரிந்ததா அந்த 3வரோடு 4வராக கர்த்தர் அங்க உலாவி கொண்டு இருக்கிறாருன்னு. அந்த 3 பேரையும் வெளியில கூப்பிட்டாங்களாங்க. அவங்களோட முடி கருகல, ஒரு சேதமும் இல்லை, அந்த புகையோட வாசம் கூட அவங்க மேல வீசலைங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற ஆற்றை கடப்பதை போல இருக்கலாம், இல்ல நெருப்பு மேல நடக்கிறது போல இருக்கலாம். இந்த பிரச்சனையை நான் தாண்டி வந்துருவேனா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வந்துருவேனான்னு பயத்தோட இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று. ஆமாங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்காருங்க. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் உங்களை இந்த பிரச்சனைகளில் இருந்து, இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து ஒரு சேதமும் இல்லாம நிச்சயமா உங்களை மீட்டெடுக்க போறாருங்க. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, பலவிதமான பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு கடினமான சூழ்நிலையில ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையிலிருந்து ஒரு சேதமும் இல்லாம மீட்டெடுத்தீங்களே, அதே போல ஆண்டவரே அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இந்த பிரச்சனைகளில் இருந்து போராட்டங்களில் இருந்து ஆண்டவரை அப்பா ஒரு சேதமும் இல்லாம நீங்க மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நீர் அப்படியே செய்வீர். உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.